எதை நோக்கி போகுது அதிமுக? ஏன்னா ரெண்டு தரப்பா பிரிஞ்சு ரெண்டு தரப்புமே சபாநாயகரை நாடி இருக்காங்க. சபாநாயகர் சட்ட ரீதியா நான் மனுக்களை பரிசீலிச்சு ஆலோசனை பண்ணி முடிவுகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்கல் கூடிக்கொண்டே போகுதே, என்னதான் நடக்கும் அடுத்து? இது வெறும் சட்டமன்றம். அரசை ஆதரித்து வாக்களித்தவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார்களா, தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தகுதி நீக்கமா? இதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் என்கிற அளவில் இது விரிவடைந்து கொண்டு இருக்கிறது. அதை நோக்கி இது பயணிக்குது. அதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக அதிமுக, விஜய், பிஜேபி அல்லது பிஜேபி இல்லாவிட்டாலும் கூட அதிமுக, விஜய் என்கிற அளவிலையாவது அந்த கூட்டணி அமைந்தால் பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அவர்கள் எந்த விதத்திலும் காங்கிரஸ் பலம் பெறுவதை விரும்பல. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது விஜயை பின்புலமாக வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு தென் மாநிலங்களில் காங்கிரஸ் வலிமை பெறுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய அளவில் சவாலாக மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவெடுக்கும். அப்போ அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவே கூட என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் விஜயை ஆதரித்து ஒரு அரசாங்கம் அமைவதை விட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அங்கம் பெறுகிற ஒரு ஆட்சி அமைவதை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி விரும்பல. அதற்கு அதிமுக ஒட்டுமொத்தமாக விஜயை ஆதரித்து ஏதோ ஒரு வகையில் அந்த அரசாங்கம் அதிமுக பிளஸ் விஜய் என்று அமைவதை கூட அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒற்றை நிலை, ஒற்றை நிலை என்பது அது திமுக ஆதரவை பெற்றாவது அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஆதரவை கேட்டதா அதிமுக கிட்ட? அது இன்ஃபார்ம்ல சில பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை நடந்திருக்கலாம். அவர்களுக்குள்ள இன்ஃபார்மலா சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்துல தெளிவா இருக்கார். அது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன காம்பினேஷன் வந்தாலும் சரி, அவர் தான் முதலமைச்சர். அதுல எந்த காம்ப்ரமைஸுக்கும் அவர் அதை தாண்டி தயாராக இல்லை. அதனால அவர் என்ன செய்தார், திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, அடுத்து திருமாவளவனை முன்னிறுத்தி ஆட்சி அமைக்கிறது என்று எந்த தரப்புல வருகிற பொழுதும் தான் முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுகவில் இன்றைக்கு அரசாங்கத்தை ஆதரிக்கிற ஒரு நிலை, ஒரு குரூப் உருவாயிருக்கிறாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள். ஏன்னா திமுக அணியிலிருந்து ஆதரிப்பவர்கள் சித்தாந்தவாதிகள், அது கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், IUML ஆகட்டும், எந்த நேரத்திலும் ஏன்னா அவர்களது நிலைப்பாடு, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனால் ஆளுகிற அரசாங்கத்தை அவங்களே தான் ஆளுங்கட்சி, அவங்களே தான் எதிர்கட்சி. இது ரொம்ப நாள் ஓடாது. அப்ப ஒருவேளை அதிமுகவில் ஒரு வாதத்துக்கு இந்த 25 பேர் ஆதரிக்கிற பொழுது 107 + 25 132. அப்ப வேற யார், காங்கிரஸ் கூட தேவையில்லை என்கிற நிலை உருவாவதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. இப்ப வாங்க, தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி விரும்புதா, தமிழக வெற்றி கழகம் அது விரும்புதா? அந்த ஒரு நிலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதரிங்கன்னு ஏதாவது கேட்டாங்களா? அவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பலைன்னா அவங்க ஏன் வேலுமணி போய் பார்க்கிறாங்க, சி.வி. சண்முகத்தை போய் பார்க்கிறாங்க? அப்ப விரும்பலைன்னா விஜய் முதல் நாளே என்ன சொல்லி இருக்கணும், எனக்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையை கொடுக்கல, ஒரு பெரும்பான்மை இல்லாத என்னால் ஒரு நல்லாட்சி நடத்த முடியாது, நான் ஒரு அரசாங்கத்தை அமைச்சிட்டு ரெடி டு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நான் தயார், மக்கள் எனக்கு பெரும்பான்மையை கொடுங்க, நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்கலாம். மாறாக அவர் எப்படியாவது யாருடைய உதவியை பெற்றாவது ஆட்சியில் அமர்ந்து விட வேண்டும், அந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய முயற்சியாக இருந்தது. அப்ப இந்த 25 பேரை வச்சுக்கிட்டு அவர் அரசாங்கத்தை நடத்துவதற்கு தான் முயற்சிப்பார். அது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் குறித்து ஒரு முடிவுகள் வருகிற பொழுது காங்கிரஸ் வெளியேற்றப்பட்டு விடும் என்று. ஏன்னா
காங்கிரஸே ஒரு நிலைப்பாடு என்ன சொன்னாங்க, அதாவது பாஜக கூட்டணியில் வென்றவர்கள் இங்கே இணையக்கூடாதுங்கிறது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அதை விஜய் ஒத்துப்பாரு. எப்ப காங்கிரஸ் மட்டும் இருக்கிற பொழுது மெஜாரிட்டி கிடைச்சா, இதில் இருக்கிற ஒரு 8 பேர் வித்ரா பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 25 பேர் ஆதரிச்சா மட்டும்தான் நிற்கும். அப்ப காங்கிரஸ் கோவிச்சுட்டு வெளியே போனா கூட இந்த ரிபல் அதிமுகவும் விஜயும் அந்த அரசாங்கம் வந்து நின்றும். இதைத்தான் வந்து அவர்கள் வந்து விரும்புகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் வச்சு பார்க்கிற பொழுது ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுஸுக்குள்ள டிஸ்குவாலிஃபிகேஷன் என்பதை தாண்டி மிக விரைவில் இது வந்து தேர்தல் ஆணையத்தை எட்டும், ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுக்கு வந்து போகும். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா அவங்க மேல் இருக்கிறவங்க சொல்றது தான் வந்து கேட்பாங்க. அப்போ முடிவுகள் வந்து எப்படி வரும். அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணாமலையை நீக்க சொன்னாங்க, நீக்கிட்டாங்க. அடுத்து 27 சீட்டு தான் சொன்னாரு, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நான் கொடுக்குற இடம் தான் சீட்டு அப்படின்னாரு, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. தாமரையை வளர்த்துங்கன்னா இவர் ரோஸை வளர்த்தி வச்சிருக்காரு, ரோஸ் தான் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்ப அதுலேயும் அவர்களுக்கு வந்து ஒரு கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்ட அமைப்பை பாஜகவுக்கு குறைந்தபட்சம் வளரலைன்னா பரவாயில்ல, ஏற்படுகிற பாதகங்களை தடுத்து நிறுத்துவதற்கு கூட இவர் நமக்கு துணையாக இல்லை என்கிற கடும் அதிருப்தி அவர்களுக்கு இருக்கு.